வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் பே அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமா எஸ் பேங்கோட ஏசிஇ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது, எப்படி இதுக்கான வீடியோ கேவிசி வந்து பண்றது, என்னென்ன டீடைல்லாம் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒருவேளை எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க பிக்ஸட் டெபாசிட் போட்டு கிரெடிட் கார்டு வாங்க தேவை கிடையாது. இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணா நீங்க வந்து கிரெடிட் பேயோட பிக்ஸட் டெபாசிட் கிரெடிட் கார்டு வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்கோட ஏசிஇ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கிரெட் பே அப்படிங்கிற அப்ளிகேஷனை. ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு கீழே பாட்டமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதே கிரெடிட் பே கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டுக்கு போகும். உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்டை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபே டைப்ல தான் இந்த கார்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கார்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் பே அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க லிங்க் பண்ணி யூபிஐ பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. நீங்க பே பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி யூபிஐ பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு அதுல 2% வரைக்கும் அதுல கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இவங்க நிறைய பிராண்டோட டையப்பும் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிராண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ்பேக்கும் வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்ளை பண்றதை வந்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் கெட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு விழுந்ததுன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, ஃபர்தரா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஏசிஇ கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் பேன் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். அப்புறம் உங்களோட பேசிக் டீடைல் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேவிசி, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் வெரிஃபைட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி இது எல்லாமே ஃபெச் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல உங்களோட ஃபாதர் நேம் உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க மேரிடா இல்ல சிங்கிளா, அதை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பேங்க்ல வந்து சீனியர் டைரக்டர் இல்ல வேற ஏதாவது ஆஃபீஸர் வந்து ரிலேட்டிவா இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நோ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ரெண்டுலையுமே நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டுலையுமே வந்து நோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை ஃபெச் பண்ணி ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸ்னா டேரக்டா செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இல்ல கரண்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட நியூ அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு சேம் அட்ரஸ் தான் வந்து கரண்ட் அட்ரஸ். ஸோ அதனால இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஃபில் பண்ண உங்களோட பேசிக் டீடைல் எல்லாத்தையுமே ஓவராலா ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டீடைலில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. கம்பெனி நேம் எதுவோ அதையும் வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்ததுனால உங்களோட பிஸ்னஸ் டைப் வந்து கேட்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் டைப் வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட ஒரு வருஷத்துக்கான இன்கம் வந்து எவ்வளவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடா இருந்தீங்கன்னா மந்த்லி இன்கம் கேட்பாங்க. மந்த்லி இன்கம் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட இன்கம் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும், அதை வந்து கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைல வந்து ஃபில் பண்ண சொல்லும். இதுல வந்து ஆட் நியூ அப்படிங்கிற
அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் எல்லாமே ஓவராலாக இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் உங்களோட நேம் வந்து 3 டிஃப்ரெண்ட் நேமாக வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த நேம் வந்து கார்டில் பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேமை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் ஹோம் அட்ரஸ் அப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் ரெண்டுமே ஷோ பண்ணுறாங்க. இதில் எந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த கார்டை டெலிவரி பண்ணணுமோ அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ரஸை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த 2 டிக் பாக்ஸும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு, ஒயிட் பேப்பர், பேனா வந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த டைம் வரைக்கும் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அவைலபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து நைட் டைமில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து மறுபடியும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் தான் வரும். இதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ கால் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட் டைமில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால மறுநாள் காலையில் நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசிஇ கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இது மாதிரி ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து காமிக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர், ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். பேனா வச்சுக்கோங்க. நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்துக்கோங்க. நல்ல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கால் வந்து கொடுத்ததுமே உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து டெஸ்ட் பண்ணோம். அடுத்தது கேமரா பர்மிஷன், அடுத்தது மைக்ரோஃபோன் பர்மிஷன் வந்து கேட்கும். அப்புறம் லொக்கேஷனை வந்து ஆக்சஸ்க்கு வந்து அலோவ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். இது செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ கால் கனெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு வீடியோ கால் கனெக்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வந்து நமக்கு கனெக்டட் ஆனதுமே இதில் ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ் தான் இருக்கும். தமிழ் வந்து இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. அது உங்களுக்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டை கையில் எடுத்து காட்ட சொல்லுவாங்க. அது வந்து காட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனை லைவ் லொக்கேஷனை வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க. நீ மேரிடா இல்லை சிங்கிளா அது வந்து சொல்லுவாங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ என்ட்ரு பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எஸ் ஆர் நோ மட்டும் சொன்னால் போதும். அதே மாதிரி மேரிட்டல் ஸ்டேட்டஸுமே நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா எதை செலக்ட் பண்ணீங்களோ அதை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எஸ் ஆர் நோ இது மட்டும் சொன்னால் போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்க, சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் இதையும் அவங்களே சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நம்ம எஸ் ஆர் நோ மட்டும் சொன்னால் போதும். அதுக்கு அடுத்தது உங்களோட ஸ்டேட் எந்த ஸ்டேட்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்லிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் உங்களோட அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்களா அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எஸ் ஆர் நோ மட்டும் சொன்னால் போதும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை வந்து ஃப்ரண்ட் பேஜ் அப்புறம் பேக் பேஜ் திருப்பி வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. இந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஒயிட் பேப்பரில் நான் வந்து சைன் பண்ணலை. என்ன ரீசன்னா என்னோட பேன் கார்டில் நான் போட்டிருந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற சைனே கிளியராக இருக்குது. இந்த சைனே உங்களோட டிஃபால்ட் சைனாக எடுத்துக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து என்னோட பேன் கார்டில் இருக்கக்கூடிய சைனே டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் பேப்பரில் சைன் எதுவுமே வந்து பண்ணலை. இன்கேஸ் உங்களோட பேன் கார்டில் இருக்கக்கூடிய சிக்னேச்சர் வந்து கிளியராக உங்களுக்கு விசிபிள் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒயிட் பேப்பரில் லைவ்ல சைன் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து கேப்சர் எடுத்துக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேஸ் வந்து முடிஞ்சிடும். இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவங்களே எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் எஸ் ஆர் நோ மட்டும் சொன்னால் போதும். உங்களோட ஆனுவல் இன்கம், நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா, உங்களோட அட்ரஸ் டீடைல், உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து மட்டும் பண்ணால் போதும் எஸ் ஆர் நோ சொல்லி. அவ்வளோதான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் ஆன அடுத்த வித்தின் 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து நோட்டிஃபிகேஷன்
அப்ளிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கார்டு நம்பரும் அலோகேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இது மூலமாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வித்தின் 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கார்டு நம்பர் ஷோ ஆகும். இல்லைனா உங்களுக்கான கார்டு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பே அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக எஸ் பேங்கோட ஏசிஇ கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். பட் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எஸ் பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ரூபாய் டைப்பில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் இது மூலமாக பண்ணிக்கலாம்.